Future Vision Study Center, Salem. ரைட், டுடே நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ்னு தனியாக எதுவும் இருக்காது. ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக் தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ். பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரேஷியோ டாபிக் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டாபிக் தான். ஸோ அதனால் ரேஷியோ டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷியோ டாபிக் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் பார்க்கணும். ஸோ நீங்கள் யாராவது ரேஷியோ பார்க்காம இது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ டாபிக் ஃபுல்லாக பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் தமிழில் வயது கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாது. ஒரு மூணு பேசிக் பாயிண்ட் மட்டும் இருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். ரைட். ஸோ வாங்க டாபிக் குள்ள போகலாம். ஸோ பாருங்க, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது எதுவும் கிராமர் கிடையாது, மேக்ஸ் தான். இந்த டாபிக் சம்பந்தமானது தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ப்ரெசென்ட் அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே ஒரு கொஸ்டின்ல ப்ரெசென்ட் ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய ரேஷியோ, ஏஜோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை ஏஜ் என்னன்னு கேட்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரெசென்ட் தெரியணும். பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் ஆஃப் ராம் இஸ் 20 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம ராமோட பெர்சன்டேஜ் 20ன்னு வச்சுக்கலாம். பட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கணும்னா பெர்சன்டேஜை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ். இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா அப்போ என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 5. ஓகேங்களா? ஃபியூச்சர் அப்படின்னா பிளஸ் ஆகும், பாஸ்ட்னா மைனஸ் ஆகும். இதை மறந்துடக்கூடாது எப்பயுமே. சப்போஸ் உங்களுக்கு எப்பயும் டவுட் வந்தா உங்க ஏஜ் சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏஜ் என்ன, 10 இயர்ஸ்க்கு முன்னாடினா நம்ம ஏஜ் நம்ம என்ன பண்றோம், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க ஏஜ் என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா 10 இயர்ஸ் பிஃபோர் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இப்போ 20 அப்போ 10 இயர்ஸ், ஏன்னா 10 மைனஸ் பண்ணிருப்பீங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்களுக்கு என்ன ஏஜா இருக்கும் அப்படின்னா 20 + 10 30. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏஜ் சொல்றப்ப தப்பு வராது. சம்டைம்ஸ் டவுட் வந்துடும், பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இந்த ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, பாஸ்ட்னு கேட்கலாம். பாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிஃபோர் இல்லைன்னா இயர்லியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ரைட். சோ இங்க ஃபியூச்சருக்கு வந்து ஆஃப்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த ஹென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆஃப்டர்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியும். பட் அந்த ஹென்ஸுங்கிற வார்த்தை புதுசு. அதாவது ஹென்ஸ்னா ஆஃப்டர் அப்படிங்கிற மீனிங் அப்படின்னு சொல்லி புரியாது. இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஹென்ஸ் அப்படின்னு கொடுத்தா அது ஆஃப்டர் மீனிங். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படிங்கிறதும் ஹென்ஸ் 10 இயர்ஸ்ங்கிறதும் ஒன்று தான். ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர், இயர்லியர் இதெல்லாம் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். ஆஃப்டர், ஹென்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பிளஸ். ஓகேங்களா? ஸோ நான் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பேசிக். நான் 3 பேசிக் சொன்னாலே அது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பெர்சன்டேஜ் கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ அதுலேருந்து நீங்கள் பாஸ்ட் முன்னாடி போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அதுலேருந்து ஃபியூச்சருக்கு போகிறதா இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 2 பர்சன்ஸ். அதாவது 2 பர்சன்ஸோட ஏஜோட டிஃபரன்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல், எப்பயுமே மாறாது. நல்லா வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு 15 வயசு, அண்ணனுக்கு வந்து ஒரு 15 வயசு, தம்பிக்கு 10 வயசு. அப்போ 2 பேர்த்தோட ஏஜ் டிஃபரன்ஸ் எத்தனை வயசு இருக்கும் பாருங்க, 5. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எப்பயாவது மாறுமா? எப்பயாவது அண்ணன் வந்து தம்பியாகவும் தம்பி வந்து அண்ணனாவும் மாறுவானா? கிடையாது. அண்ணன் எப்பயும் அண்ணனா தான் இருப்பான், தம்பி எப்பயுமே தம்பியா தான் இருப்பான். ஸோ ஏஜ் டிஃபரன்ஸ் எப்பயுமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, அப்பயும் அதே 5 தான் இருக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ்னா இப்போ பிரசென்ட்டா அண்ணனுக்கு வந்து 15. அப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ் இவருக்கு என்ன வயசா இருக்கும், 25. இப்போ பிரசென்ட்டா தம்பிக்கு வந்து 10. ஆஃப்டர் 10 இயர்ஸ்ங்கிறப்போ 20. இப்போ ஏஜ் டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ, அதே 5 தான். ஸோ அப்போ ஏஜ் டிஃபரன்ஸ் நாட் ஒன்லி பிரதர், அது நீங்க உடனே அண்ணன் தம்பி தான், பிரதர்ஸ்க்கு நடுவில் தான் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. யாரோ இருக்கும், உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு இப்போ 1 இயர் டிஃபரன்ஸ் அப்படின்னா எப்பயுமே அந்த 1 இயர் டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட், sum of ages of 2 persons is always not equal. எப்பயுமே ஈக்குவலா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க. இப்போ பிரசன்ட்ல அண்ணனோட வயசு 15 சொன்னேன், தம்பியோட வயசு 10. ஸோ 2 ஆட் பண்ணா 15 + 10 எவ்வளோ, 25. ரைட்டுங்களா? ஸோ அதே ஆஃப்டர் 10 இயர்ஸ் பாருங்க, இங்கே நம்ம ஏஜஸ் போட்டுருவோம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அண்ணனுக்கு வந்து 25, தம்பிக்கு வந்து 20. இப்போ ஆட் பண்ணி பாருங்க, 25 + 20 45. ஈக்குவலா இருக்கா?
இல்ல இங்க 25 இங்க 45 ரைட். ஸோ மாறிட்டே இருக்கும், அதாவது ஏஜோட சம் வந்து மாறிட்டே இருக்கும், டிஃபரன்ஸ் மாறாது. இதுல டிஃபரன்ஸ் கூட ஓகே, இந்த சம்ல என்ன தப்பு தெரியுமா பண்ணுவோம், அதாவது இப்போ சொல்லியிருப்பான் பிரதரோட ஏஜ் வந்து 15, அவரோட இன்னொரு பிரதர் வந்து 10, ரெண்டு பேர்த்தோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா இப்போ 25. ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சு அவங்களுடைய டோட்டல் சம் எவ்வளோ, டோட்டல் ஏஜ், அவங்க ரெண்டு பேர்த்தோட ஏஜோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாரும் பண்ற விஷயம் ஆஃப்டர் 4 இயர்ஸா உடனே இங்க +4 போட்டு 29 போட்டுறது. ஓகேங்களா, இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா இங்க எத்தனை பேர் மூவ் ஆயிருக்காங்க, 2 பேர், இவருக்கும் 4 இயர்ஸ் ஆட் ஆகும், இவருக்கும் 4 இயர்ஸ் ஆட் ஆகும், அப்ப டோட்டலா 8 நம்ம ஆட் பண்ணும். சோ இந்த மாதிரி தப்பு தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்களோட டோட்டல் அந்த ஒரு 5% கொடுத்திருப்பாங்க, 5% ஏஜஸோட டோட்டல் வந்து 60 அப்படின்னு கொடுத்திருப்பான். 5% ஏஜஸோட டோட்டல் வந்து 60 எப்போ பிரசன்ட்ல. ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க டோட்டல் என்னன்னு கேட்டா நிறைய பேர் போடுற ஆன்சர் 70 இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஸோ 10 இயர்ஸ் ஆட் பண்ணிக்குவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இங்க பாருங்க இந்த மாதிரி தப்பு அவாய்ட் பண்றதா இருந்தா 60 பிளஸ் இதுல எத்தனை பர்சனோட டோட்டல் வந்து 15 16 சொன்னேன் 5, ஸோ 5 இன்ட்டு எத்தனை வருஷம் கழிச்சு டோட்டல் கேட்கறாங்க ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஸோ இன்ட்டு 10, ஸோ அப்போ 60 பிளஸ் 5 இன்ட்டு 10 50, ஸோ அப்போ 110. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு அந்த தப்பு வராது. ஓகேங்களா, என்ன நான் வச்சுக்கணும், கொடுத்திருக்க டோட்டல் அப்படியே எழுதிக்கோங்க, பிளஸ் எத்தனை பர்சன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்காங்க, எத்தனை வருஷம் கழிச்சு கேட்கறாங்க, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே பாருங்க, இப்போ இதுல எத்தனை பர்சன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்காங்க, 2%, எத்தனை வருஷம் கழிச்சு கேட்கறாங்க 4, ஸோ 2 into 4 எவ்வளோ 8, அப்போ 25 பிளஸ் 8, ஸோ அப்போ 33. ஸோ இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு தப்பு வராது. ரைட்டுங்களா, டைரக்டா எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் அப்படியே போட்டுக்குவோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இப்படி டைரக்டா இப்படி ஆட் பண்ணுறது மட்டும் பண்ணக்கூடாது. 60 + 10 அப்படியே +10 போட்டு போட்டுறாதீங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன, பெர்சன்டேஜ் கொடுக்கலன்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அதுலேருந்து பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் மைனஸ், எத்தனை வருஷம் முன்னாடி போறீங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கணும், அதுலேருந்து ப்ரெசென்ட்டுக்கு ஃபியூச்சருக்கு போகிற மாதிரி இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் 2 பர்சன்ஸ். 2 பர்சனோட ஏஜோட டிஃபரன்ஸ் எப்பயுமே எல்லா காலத்திலுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, இன் ஆல் டைம் எந்த இயர்ல செக் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலா தான் இருக்கும், டிஃபரன்ஸ் மாறவே மாறாது. ஓகேங்களா, அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 பர்சன்ஸ் எப்பயுமே இஸ் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல். எல்லா இடத்துலயும் ஒரே டோட்டல் தான் வராது. இப்போ 2 பர்சன்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுடைய ஏஜஸ் ஆட் பண்றப்போ 25 இயர்ஸ் வருதுன்னா எல்லா டைமும் ஆட் பண்ணா 25 வராது. ஓகேங்களா, ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த 3 பாயிண்ட் போதும். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரைட், வாங்க சம் பார்க்கலாம். So first question பாருங்க, the ages of A and B are in the ratio 5:12. After 6 years, the ratio of their ages will be 8:15. What is the difference between their ages அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட், சோ பாருங்க, the ages of A and B are in the ratio 5:12. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கவனிங்க, the ages of A and B are in the ratio 5:12. இது எப்போ எந்த பீரியட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களா, எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ இப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணாம கொடுத்தா அது நீங்க பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம் எல்லா சம்லயுமே. ரைட்டுங்களா, சோ இப்போ பாருங்க ஆஃப்டர் 6 இயர்ஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து எப்போ அப்படின்னா A and B ஓட ரேஷியோ எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ். பட் இங்க பாருங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல எதுவுமே மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, நீங்க பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, ஆஃப்டர் பிஃபோர்ங்கிறது கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட், சோ பாருங்க, சோ இப்போ 2 ரேஷியோ கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ் கேக்குறாங்க, அவங்க ஏஜஸோட டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஈக்குவேஷன் டைப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, ஈக்குவேஷன் டைப் வேணா ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ பாருங்க A B, ரைட்டா, ரைட். இப்போ பிரசன்ட் ஏஜ் அப்படிங்கறத 0 அப்படி போட்டா பிரசன்டேஜ் நான் வச்சுக்கோங்க. பிரசன்டேஜோட ரேஷியோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5:12, அது அப்படியே எழுதிக்கோங்க 5:12. நெக்ஸ்ட் என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஆஃப்டர்னா என்ன சொன்னா பிளஸ், சோ +6, பிஃபோர்னா மைனஸ், ஆஃப்டர்னா பிளஸ். ஆஃப்டர் 6 இயர்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க 8:15. ரைட், சோ இந்த மாதிரி 2 ரேஷியோ எடுத்து எழுதிட்டாலே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ நல்லா கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 5 பார்ட்ஸ் இருக்கு, இங்க 8 பார்ட்ஸ் இருக்கு, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. அதே மாதிரி 12 15 இந்த ரேஷியோக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வந்திருக்கு, சோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பக்கம் ஈக்குவலா வந்தா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் 3, இந்த பக்கமும் 3 தான் டிஃபரன்ஸ், இந்த பக்கமும் 3 தான் டிஃபரன்ஸ்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 3 பார்ட்ஸ் டிஃபரன்ஸ் எத்தனை வருஷத்துல வருதுன்னு பாருங்க. பாருங்க 0 to 6னா எத்தனை வருஷம் கேப், 6 இயர்ஸ் கேப், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்ப 3 பார்ட்ஸ்ங்கிறது 6 இயர்ஸ்னா அப்போ 1 பார்ட்ங்கிறது எத்தனை இயர்ஸ் வரும் 2 இயர்ஸ். 1 பார்ட்ங்கிறது எத்தனை இயர்ஸ் 2 இயர்ஸ்.
ரைட். சோ பாருங்க இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் their ages கேக்குறாங்க. நான் என்ன சொல்லிருக்கேன், டிஃபரன்ஸ் அதாவது ரெண்டு பர்சன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து எப்பயுமே மாறாதுன்னு சொல்லிருக்கேன். சோ நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? சோ 5 க்கும் 12 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7. அதே மாதிரி 8 க்கும் 15 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7 தான், மாறாது. ரைட். அப்போ 5 க்கும் 12 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7 பார்ட்ஸ். 1 பார்ட் 2 அப்படினா 7 பார்ட்ஸ்க்கு எவ்வளவு வரும்? 7 into 2 14. 7 into 2 14. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட ஏஜ் டிஃபரன்ஸ் எத்தனை இயர்ஸ்னா 14 இயர்ஸ். நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு தான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. இப்போ பெர்சன்டேஜ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 பார்ட் 2 இயர்ஸ்னா 5 பார்ட்டுக்கு 5 into 2 10 வந்துரும். 12 பார்ட்டுக்கு 12 into 2 24 வந்துரும். ஓகேவா? அப்ப 10 க்கு 24 க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 14. நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு தான் இது போடணும் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இங்க ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது, டைரக்டா ஆன்சர் இருந்தா போதும். சோ நாம என்ன பண்ணலாம், இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 5 பார்ட்ஸ், இங்க 12 பார்ட்ஸ். சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படினா 7 பார்ட்ஸ். 1 பார்ட் 2 னா 7 பார்ட்ஸ் 14. சோ அப்ப ரெண்டு பேரோட ஏஜ் டிஃபரன்ஸ் 14 இயர்ஸ். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க, the present ages of 3 persons in proportion 4:7:9. 8 years ago the sum of their ages was 56. Find the present ages in years. Right. இப்போ 3 persons இருக்காங்க, அந்த 3 persons ஓட percentage இங்க பாருங்க, 3 persons ஓட percentage ratio என்ன இருக்குன்னா 4:7:9. Right. So 3 persons ஓட percentage என்ன ரேஷியோல கொடுத்திருக்காங்கன்னா 4:7:9. அதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு டேட்டா இருக்கு, என்னன்னா 8 years ago, எகோனா பிஃபோர், அதாவது முன்னாடி, பாஸ்ட்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணோம், -8 இயர்ஸ். ஓகே, -8 இயர் என்ன கொடுத்திருக்காங்க, சம் ஆஃப் த ஏஜஸ், அதாவது அந்த 3 பர்சன்ஸோட சம் எவ்வளவு அப்படின்னா 3 பர்சன்ஸோட சம் ஆஃப் த ஏஜஸ் எவ்வளவு அப்படின்னா 56. ரைட். நம்ம ரேஷியோ எடுத்தப்பே சொல்லிருக்கோம், என்னது, total parts of the ratio is equal to the total value ன்னு சொல்லிருக்கோம். ரைட். total parts என்ன, இது 3 பார்ட் இருக்கு, இந்த 3 ஆட் பண்ணா வரது தான் total parts. அது எதுக்கு ஈக்குவல், total value க்கு ஈக்குவல். அப்பனா 4 + 7 11, 11 + 9 20. சோ இந்த 20 = 56 சார்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படி ஈக்குவல் பண்ணா தப்பு. பாருங்க, இந்த ரேஷியோ பிரசன்ட்ல இருக்கு, இந்த டோட்டல் 8 இயர்ஸ் பிஃபோர் இருக்கு. அப்ப இது ரெண்டு ஈக்குவல் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி சம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ரேஷியோவை 8 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துருவாங்க, இந்த சம்ம பிரசன்ட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த டைப் சம்மே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி இந்த டோட்டலா மாத்தணும். என்ன பண்ணணும், இந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி டோட்டலா மாத்தணும். அப்ப பாருங்க, ஆஃப் பிஃபோர் 8 இயர்ஸ் வந்து ஏஜ், சம் ஆஃப் த ஏஜஸ் வந்து 56. அப்ப பிரசன்ட்ல எவ்வளவு பாருங்க, அந்த 3 பர்சன்ஸோட சம் வந்து பிரசன்ட்ல. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னேன், 56 பிளஸ், ஓகேங்களா, இது எத்தனை பர்சன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்காங்க, 3 பர்சன்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கணும், 8 இயர்ஸ் பிஃபோர் தெரியுது, பிரசன்ட்க்கு வரணும். அப்ப இங்க இருந்து பிரசன்ட் வரணும், 8 இயர்ஸ் வரணும். சோ அப்ப 8, அவ்வளவுதான். சோ அப்ப 56 பிளஸ் 3 × 8 24. ரைட். 80 இயர்ஸ். சோ அப்ப பிரசன்ட்டா அந்த 3 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளவு அப்படினா 80 இயர்ஸ். அப்ப இதை இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரைட். சோ பாருங்க, இப்போ நம்ம சொல்லலாம் டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் ரேஷியோ ஈக்குவல் டு தி டோட்டல் வேல்யூ. ஏன்னா எனக்கு ரேஷியோவும் பிரசன்ட்ல இருக்கு, என்னோட டோட்டலும் பிரசன்ட்ல இருக்கு. அப்ப இத ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம், இது ரெண்டையும் பண்ண கூடாது. ரைட். 4 + 7 11, 11 + 9 20. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் 20 பார்ட்ஸ். ஓகேவா? அப்ப டோட்டல் பார்ட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ எவ்வளவு, 80. ரைட். அப்ப 1 பார்ட் எவ்வளவு வரும், 1 டைம் 4 டைம் வரும், 1 பார்ட் 4. இப்போ என்ன கேக்குறாங்க, பிரசன்ட் ஏஜஸ் தனித்தனியா அவங்க ஏஜை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 4 பார்ட்ஸ், 1 பார்ட் 4 னா 4 பார்ட்ஸ்க்கு என்ன வரும், 16 இயர்ஸ். 4 × 4 16. ரைட். செகண்ட் பார்ட் 7, அப்ப 7 4s are 28 இயர்ஸ். தேர்ட் பர்சன் 9, சோ அப்ப 9 × 4 36 இயர்ஸ். இதுதான் உங்களுடைய பிரசன்ட் ஏஜஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 16 இயர்ஸ் ஆகுது, செகண்ட் பர்சனுக்கு 28 இயர்ஸ் ஆகுது, தேர்ட் பர்சனுக்கு 36 இயர்ஸ் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ நீங்க செக் பண்ணிக்கலாம், நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டானா, இதை ஆட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். பாருங்க, 6 + 8 14, 14 + 6 20, 0, so 0. ரிமைண்டர் 2, 3, 3 + 2 5, 5 + 3 8, so 80. so ஆட் பண்ண உடனே இந்த 80 வந்துருச்சா? சோ அப்ப நம்ம போட்டுறது கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the ratio of ages of two boys is 5:6. After 2 years, the ratio will be 7:8. The ratio of the ages after 10 years will be dash. Right. So நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்க, ரெண்டு ரேஷியோ. அப்ப ரொம்ப ஈஸி. ரேஷியோ சம்ல, ஏஜஸ் சம்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரேஷியோ கொடுத்துறாலே ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, the ratio of ages of two boys is 5:6. அந்த क्वेश्चनல எதுமே மென்ஷன் பண்ணல. எதுமே மென்ஷன் பண்ணாம கொடுத்தா என்ன சொன்னேன், பிரசன்ட்னு வெச்சுக்கோங்க. ரைட். சோ 2 boys சோ boy 1 boy 2 அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். ரைட். சோ பெர்சன்டேஜஸ் எடுத்துக்க சொல்லிட்டேன். என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க, 5:6. அதுக்கு அடுத்து என்ன, ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா +2. the ratio will be என்னது, 7:8.
ரைட். சோ என்ன சொன்ன, ரெண்டு ரேஷியோ வந்ததுக்கு அப்புறம் क्वेश्चनலாம் அப்புறமா பாத்துக்கலாம். क्वेश्चन இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டு ரேஷியோ அவ்வளவுதான். ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் % கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க, அவ்வளவுதான். ரைட். சோ பாருங்க என்ன சொன்ன, இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ வந்தா டிஃபரன்ஸ் செக் பண்ணும். இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு, 5 க்கும் 7 க்கும் டிஃபரன்ஸ் 2, 6 க்கு 8 க்கு டிஃபரன்ஸ் 2. அப்ப நோ ப்ராப்ளம், அப்படியே இந்த 2 போட்டு எத்தனை வருஷத்துல இந்த 2 பார்ட்ஸ் டிஃபரன்ஸ் வருது பாருங்க. 0 ல இருந்து 2 னா 2 இயர்ஸ். சோ இப்போ 2 பார்ட்ஸ்ங்கிறது 2, அப்ப 1 பார்ட்ங்கிறது 1. ஓகேங்களா, 1 பார்ட்ங்கிறது 1. இப்போ என்ன கேக்குறாங்க, the ratio of the ages after 10 years, அதாவது after 10 years கழிச்சு அவங்க ஏஜஸோட ரேஷியோ என்ன. இந்த மாதிரி क्वेश्चनல என்ன பண்ண கூடாதுன்னா, இங்க after 2 years தெரிஞ்சு இதுல இருந்து 8 போட்டா போதுமா, அப்பலாம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தாலே after 10 years கழிச்சு அவங்க ஏஜஸ் என்னன்னு கேட்டாலும் சரி, இல்ல ஏஜோட ரேஷியோ என்னன்னு கேட்டாலும் சரி, பிஃபோர்ல கேட்டாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜை கண்டுபிடிச்சிருங்க. ரைட். இப்போ பாய் 1 ஓட பெர்சன்ட் ரேஷியோ என்ன, 5 பார்ட்ஸ். 1 பார்ட் 1னா 5 பார்ட்ஸ்க்கு என்ன வரும், 5 தான் வரும். அப்போ அதுல 2 பாய்ஸ் இருக்காங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பாயோட பெர்சன்டேஜே 5 இயர்ஸ் தான். ரைட். அடுத்தது செகண்ட் பாயோட present ratio 6 parts. 1 part 1 6 க்கு 6 parts தான் வரும். அப்போ இதுதான் first பாயோட present age, இது second பாயோட present age. இப்போ நமக்கு என்ன வேணும், after 10 years. அப்ப இதுல இருந்து 10 ஆட் பண்ணனும். 10 plus 5 15. இதுல இருந்து 10 ஆட் பண்ணனும். அப்ப 16. ரைட். இப்போ 15:16ங்கிறது தான் after 10 years கழிச்சு அவங்களுடைய ஏஜோட ரேஷியோ. இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுங்க, பண்ண முடியாட்டி விட்டுறலாம். 15 16 அடுத்த நம்பர் கண்டிப்பா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ after 10 years கழிச்சு அந்த ரெண்டு பாய்ஸோட ஏஜஸோட ரேஷியோ என்னவா இருக்கும்னா 15:16. ரைட்டுங்களா. இந்த மூணு சம்லயுமே பாருங்க, நான் வந்து ஈக்குவேஷன் டைப் யூஸ் பண்ணவே இல்லை. ஈக்குவேஷன் டைப் கூட இப்படி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, a person's present age is 2/5 of the age of his mother அப்படினு சொல்றாங்க. Right, 2/5 of his age of the mother. After 8 years he will be 1/2 of the age of his mother. How old is the mother at present அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட், நல்லா கவனிங்க. ஒரு பெர்சன்டேஜ், பர்சனோட பெர்சன்டேஜ் அவங்க மதரையும் கம்பேர் பண்ணி ரெண்டு இடத்துல ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ரைட்டா. அடுத்தது மதரோட பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். சோ பாருங்க, இங்க பர்சன்ஸ் பெர்சன்டேஜ் தான், அப்ப பெர்சன்ட்ல தான் இது பண்றாங்க. ரைட். சோ பாருங்க, பெர்சன்ட் அந்த பர்சன், அப்போ அம்மா பையன் தானே, அப்ப சன், அந்த பர்சனோட அம்மாவை தான் கம்பேர் பண்றாங்க, சன் மதர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஃபிராக்ஷன்ல கொடுக்கறத நீங்க ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. நான் ரேஷியோ ஒருத்தரப்பே சொல்லியிருக்கேன், என்னது ரேஷியோ, ஃபிராக்ஷன், டிவிஷன் எல்லாமே இன்டர் ரிலேட்டட், எல்லாமே ரிலேஷன் இருக்கு. ஓகேங்களா. a:b நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், a/b அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். சோ 2/5 அப்படிங்கறது 2:5 எழுதிக்கலாம். அப்போ பையனோட ரேஷியோ வந்து 2, அம்மாவோட ரேஷியோ வந்து 5. சோ 2:5. ஓகேங்களா. அதாவது என்னது, மதரோட ஏஜ்ல 2 பார்ட்ஸ் தான் இருக்கு. மதரோட ஏஜ் வந்து டோட்டலா 5 பார்ட்ஸ், அதுல 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப்டர் 8. ஆஃப்டர் 8னா பிளஸ். சோ ஆஃப்டர் 8 இயர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, he will be 1/2 of the age of his mother அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/2 அப்படின்னா என்ன, அவங்க அம்மாவோட ஏஜ்ல பாதி, half. ஓகேங்களா. அப்ப எப்படி வச்சுக்கலாம், அம்மாவோட ஏஜ் 2 பார்ட்ஸ் அப்படின்னா பையனோட ஏஜ் 1 பார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரைட்டா. சோ 1/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், இது எழுதியாச்சு. இப்போ ரெண்டு ரேஷியோ வந்தாலே ஈஸியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும் பாருங்க. இங்க 2 பார்ட்ஸ், இங்க 1 பார்ட். அப்ப எத்தனை பார்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, 1 பார்ட். ஓகேங்களா. சோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 1 பார்ட். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட்ஸ், 3 பார்ட்ஸ். இது ரெண்டு ஈக்குவலா இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எல்லாமே ஈக்குவலா வந்துச்சு. இப்போ இது ரெண்டு ஈக்குவலா வந்திருக்கானா இல்ல. இப்படி ஈக்குவலா வராத பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேவா. என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸ் 2க்கும் 5க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் டிஃபரன்ஸ். 1க்கு 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1 பார்ட் டிஃபரன்ஸ். இப்போ என்ன பண்ணும், இங்க வர நம்பரால இங்க இருக்கிற ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிருங்க, இங்க வர நம்பரால இங்க இருக்கிற ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். ரைட். 1ஆல மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற ரேஷியோ அப்படியே தான் வரும், 2:5. பிகாஸ் 1 into 2 2, 1 into 5 5. நெக்ஸ்ட் 3ஆல கீழ இருக்கிற ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into 3 3, 3 into 2 6. இப்போ இதெல்லாம் இது வந்து ஆக்சுவலா இந்த ரேஷியோ வந்து தப்பு, அதை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இன்னும் இதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா. ரைட். பாருங்க, பிரசன்ட் ரேஷியோ வந்து என்னன்னா 2:5. ஆஃப்டர் 8 இயர்ஸ் ரேஷியோ என்னன்னா 3:6. ரைட். இப்ப செக் பண்ணி பாருங்க, 200% கரெக்டா இருக்கும். 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1 பார்ட். 5க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1 பார்ட். ரைட். அப்போ இந்த 1 பார்ட் டிஃபரன்ஸ்ங்கிறது எத்தனை வருஷத்துலன்னு பாருங்க, 0ல இருந்து 8 இயர்ஸ். அப்போ 8. 1 பார்ட் டிஃபரன்ஸ்ங்கிறது எவ்வளோ, 8. ரைட். சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், how old is the mother at present. பிரசன்ட்டா மதரோட ஏஜ் என்ன. ரைட். பிரசன்ட்டா மதரோட ஏஜ். பிரசன்ட்டா மதருக்கு எத்தனை பார்ட்ஸ், 5 பார்ட்ஸ். 1 பார்ட் 8னா 5 பார்ட்ஸ் எவ்வளோ, 5 into 8 40. அப்போ பிரசன்ட்டா மதரோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 40 இயர்ஸ். அவ்வளவுதான்.
இதை போய் நீங்க ஈக்குவேஷன் டைப்லாம் போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணணும் அவசியமே கிடையாது. வெரி சிம்பிள். ரெண்டு ரேஷியோ கிடைச்சா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஈக்குவலா வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 சம் அப்படி பார்த்திருக்கோம். டைரக்டா சம், அதாவது இந்த ஸ்டெப் இங்க வந்துரும். எடுத்த உடனே ஈக்குவலா வந்துருச்சுன்னா டைரக்டா இந்த ஸ்டெப். ஓகேவா? இல்ல ஈக்குவலா வரல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இது 3 பார்ட்ஸ், இந்த டிஃபரன்ஸ் 1 பார்ட். சோ இந்த 1 ஆல மேல இருக்க ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிருங்க, இந்த 3 ஆல கீழ இருக்க ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுங்க. ரைட். இதுக்கப்புறம் நீங்க இதை பார்க்கவே கூடாது, ஏன்னா இந்த ரேஷியோ தப்பு, இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், இனிமே இதை வச்சு தான் சம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ரைட். சோ 2 க்கு 3 க்கு டிஃபரன்ஸ் 1 பார்ட், 5 க்கு 6 க்கு டிஃபரன்ஸ் 1 பார்ட். இந்த 1 பார்ட்ங்கிறது எத்தனை வருஷத்துல கிடைக்குதுன்னா இங்க பாருங்க, அது 8 இயர்ஸ். ரைட். 1 பார்ட் 8 னா இப்போ என்ன क्वेश्चन, மதரோட பிரசன்ட். இதுதான பிரசன்ட் பாருங்க, பிரசன்ட்க்கு நேரா தான இந்த ரேஷியோ இருக்கு. சன் மதர், மதருக்கு வந்து எவ்வளவு 5 பார்ட்ஸ். 1 பார்ட் 8 னா 5 பார்ட்ஸ் 5 into 8 40 இயர்ஸ். ஓகேங்களா? சோ சிம்பிள். ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The sum of the ages of 5 children born at the intervals of 3 years is 50. நல்லா கவனிச்சுக்கோங்க. Sum of the ages of 5 children. 5 children ஓட sum, ages ஓட sum born at the intervals of, அந்த children எப்படி பிறந்திருக்காங்கன்னா 3 years கேப்ல ஒவ்வொரு குழந்தையும் பிறந்திருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு குழந்தையும் 3 வருஷம் கேப்ல பிறந்திருக்கு. அப்படி பிறந்த அந்த 5 குழந்தைங்களோட டோட்டல் சம் எவ்வளவு, ஏஜஸ் ஓட டோட்டல் சம் எவ்வளவுனா 50 years. இப்போ क्वेश्चन என்ன, what is the age of the youngest child அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, 5 சைல்டா, child 1, next child 2, next child 3, next child 4, next child 5. Right. So child 1, child 2, child 3, child 4, child 5. Right. இப்போ இதுல இந்த child 5 அப்படிங்கிறது தான் youngest child, கடைசியா பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கிறேன். percentages தெரியுமானா எனக்கு தெரியவே தெரியாது. சோ அப்ப நான் என்ன பண்றேன், இந்த youngest child ஓட ஏஜ் x ன்னு வச்சுக்கிறேன். இதான கடைசியா பிறந்த குழந்தை, அதோட வயசு x. ரைட். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் எத்தனை வருஷம் கேப்ல பிறந்திருக்குன்னு பாருங்க, 3 இயர்ஸ். எல்லா குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 3 இயர்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த குழந்தை எப்ப பிறந்திருக்கணும், 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப x plus 3. அப்ப அதுக்கு முன்னாடி அப்படின்னா x plus 6. அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை x plus 9. அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை x plus 12. அவ்வளவுதானே? பாருங்க, இப்ப பிறந்த குழந்தை எக்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தைக்கு வந்து 2 வயசு ஆகுதுன்னா கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 வருஷம் டிஃபரன்ஸ்னா இதுக்கு முன்னாடி எப்ப பிறந்திருக்கணும் அந்த குழந்தைக்கு 5 வயசா இருக்கணும். ஏன்னா 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அதுல இருந்து 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ், அதுல இருந்து 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ், அதுல இருந்து 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 1 2 3 4 5. ரைட். இப்போ இந்த 5 சைல்டோட டோட்டல் சம் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னா 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு 50. ரைட்டா? சோ ஆட் பண்ணிக்கலாம். x கண்டிப்பா 5x இருக்க போகுது, ஏன்னா 5 குழந்தை தானே, 5x. ரைட். ஆட் பண்ணுங்க. 12 plus 9 21, 21 plus 6 27, 27 plus 3 30 equal to 50. ரைட். 5x equal to, இந்த plus 30 இந்த சைடு இருந்தா மைனஸ், so 50 minus 30 20. ரைட். so 1 time 4 time x equal to 4. இப்போ क्वेश्चन என்ன கேட்டாங்க, youngest childோட ஏஜ் என்ன. youngest child நான் எதை எடுத்தேன், x ன்னு எடுத்தேன். சோ அப்ப x ஓட வேல்யூ 4, youngest childோட வேல்யூ 4. சார் இந்த क्वेश्चन சில பேர் x plus 3 x plus 6 ன்னு போடுறாங்களே, போடலாம். உங்களுக்கு டவுட் என்ன, ஒரு கடைசியா x plus 12 போட்டறனால இதுதான் youngest child ன்னு நினைப்பீங்க. அப்பனா ஏஜ் உங்களுக்கு எங்கேயோ போகும். அதனால தான் நான் இப்ப ரிவர்ஸ்ல போட்டுருக்கேன். சோ x தான் youngest child, அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை x plus 3 இப்படி வச்சிருக்கேன். சோ அப்ப youngest child வந்து 4. இன் கேஸ் youngest ன்னு கேட்காம eldest ன்னு கேட்டிருந்தா அப்ப நீங்க x கண்டுபிடிச்சிட்டு இத plus 12 பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டே கிடையாது. சம்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த டாபிக் இதோட முடியுது. Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.